எல்லார் வீட்லேயும் இந்த குழந்தைங்கலாம் தூங்கினக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்து என் கையில் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ நான் அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு குழந்தை தூங்க வைக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். உருண்டு பிறண்டு திரும்பி அங்கிட்டு இங்கிட்டுன்னு படுத்து தூங்கினக்கப்புறம் தான் எனக்கு அப்பாடி அப்படின்னு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். அப்போ எடுப்பேன் ஃபோனை, பார்ப்பேன் ரீலை, நான் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அப்போ சடனாக ஒரு தாட் அச்சோ இருக்க வேலையெல்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்ப்பாங்க, கடகடன்னு எஞ்சி வந்து மறுபடியும் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். மற்றவங்க கண்ணுக்கு வந்து குழந்தை தூங்குனது ஃபோன் யூஸ் பண்ணுறோமே அப்படிங்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த அம்மாங்களுக்கு மட்டும்தான் அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்கான டைம் அப்படிங்கிறது நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம், ஒரு கிளாஸ் டீ குடிக்கலாம். ஏன்னா நம்ம குழந்தை இருக்கும் போது ஒரு இடத்துல 5 மினிட்ஸ் உட்காரதே பெருசு, அவங்க பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எந்த இது ஃபீல் குட்டாக இருக்கும், நம்ம அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இருக்கட்டும். பட் இன்னொரு ஒரு சேடான சைடு இதில் என்ன அப்படின்னா, நம்ம சும்மாவே உட்காந்துருந்து டைம் எல்லாம் ஓட்டுனதுக்கப்புறம் குழந்தை எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் அவங்கள வச்சுக்கிட்டு பண்ணுவோம் பாருங்க. அச்சோ அது இருக்கலே ரொம்ப பெரிய கொடுமை. என்ன பண்ண வேண்டியது எண்ட் ஆஃப் த டே நமக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னும் போது நம்ம தான் கொஞ்சம் பார்த்து டைம் மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வந்து என்னோடய வேலை இந்த மாதிரி தான். டாய்ஸ் க்ளீன் பண்ண, மாப்போட, கொஞ்சம் வந்து பாப்பாக்கு கொழுக்கட்டை வச்சுட்டு நான் வந்து குளிக்க போயிருந்தேன். குளிச்சுட்டு வரங்குள்ளே வந்து குழந்தை எழுந்திரிச்சுப்பாங்க. இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். பாய்.